வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 11 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 24, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பாரம்பரிய விவசாயத்தை பரவலாக்க தர்மபுரியில் விவசாயிகள் முகாம் தொடங்கியது. கடந்த காலத்தில் கோயில்கள் எங்கும் நிறைந்திருந்தது. ஆனால் இப்போது மருத்துவமனைகளும் அது தொடர்பான மருந்தகங்கள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள் என எங்கும் நிறைந்திருப்பதற்கு காரணம், நாம் உண்ணும் உணவு ரசாயன உரங்களால் விளைவிக்கப்பட்ட தானியங்களால் தயாரிக்கப்பட்டது என்பதை சமூக அக்கறையுள்ள மருத்துவர்களால் பேசப்பட்டு வருகிறது. பாரம்பரியத்தை பாதுகாக்க விரும்பும், அதன் மகத்துவத்தை அறிவுபூர்வமாக உணர்ந்த சில விவசாயிகள், படித்த இளைஞர்கள் இன்று இயற்கை விவசாயத்தில் களமிறங்கியுள்ளார்கள். ஆனால் அதை அனுபவ குறைவினாலும் போதுமான ஒத்துழைப்பின்மையினாலும் உற்பத்தி செய்ததை லாபகரமாக விற்பனை செய்ய இயலாததாலும் இயற்கை விவசாயம் இன்று சவால் நிறைந்ததாக உள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை அனுபவம் மிக்க விவசாயிகள் பயிற்சி அளித்து வழிகாட்டும் வகையில் தர்மபுரி மாவட்டம் டொக்குபோதன அள்ளி பூவல் மடுவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சுமார் 15 ஏக்கர் பூவல் மடுவு நம்மாழ்வார் பண்ணையில் ஜனவரி 24, 25 இரு தினங்கள் நடைபெறும் பாரம்பரிய விவசாயிகள் முகாமில் பரவலாக தமிழகம் நெடுகிலும் இருந்து 40 பேர் கலந்து கொண்டனர் என்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தெரிவித்தார். வாக்கின் மகத்துவம், விரல் நுனி அதிகாரம் என்ற தலைப்பில் பேராசிரியர் பழனித்துறை ஆனந்த விகடனில் தொடர். குடிமக்களின் குடியுரிமையை வெளிப்படுத்தும் நம்முடைய அந்த ஒரு ஆள்காட்டி விரலால் அழுத்தப்பட்ட ஒரு நொடி செயல் 5 ஆண்டுகளுக்கு வானளாவிய அதிகாரத்தை அளிக்கிறது. அந்த அதிகாரம் என்ன? அந்த அதிகாரத்தை இப்போது எந்த புரிதலோடு வழங்கி வருகிறோம்? அதனால் இதுவரை ஏற்பட்ட விளைவுகள் என்ன? எந்த புரிதலோடு அந்த ஒரு விரல் நுனியை, அந்த ஒரு நொடியை மக்கள் பயன்படுத்த வேண்டும்? இது பற்றி மிக விரிவாக பாரம்பரியமிக்க ஆனந்த விகடனின் அடுத்த மாத இதழ் முதல் கிராம சுயராஜ்யம் என்ற மகாத்மா காந்தியின் ஆழமான கருத்தை இன்றைய தலைமுறையினருக்கு கட்டுரை, கலந்துரையாடல், கருத்தரங்கு, சொற்பொழிவு, புத்தகங்கள் மூலமாக வழங்கி வரும் மேனாள் காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் விரல் நுனி அதிகாரம் என்ற தலைப்பில் தொடர் கட்டுரையை வழங்கவிருக்கிறார். நல்லூர் வட்டம் 100 துறைகள் மூலம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்தில் மக்கள் அந்த விரல் நுனியை அறிவார்ந்து பயன்படுத்த இக்கட்டுரை தொடர் காரணமாய் அமையும் என்பது உறுதி என்று நல்லூர் வட்டம் அரசு இயல்கள மாநில பொறுப்பாளர் சரோஜினி தெரிவித்தார். முள்புதராக இருந்த 45 ஏக்கர் இண்டூர் ஏரி ஆதி ஃபவுண்டேஷனால் புத்துயிர் பெற்றது. நல்லூர் வட்டம் அன்பு சக்கரவர்த்தி நேரில் பார்வையிட்டு பாராட்டு. தர்மபுரி மாவட்டம் இண்டூர் ஏரி பல ஆண்டுகளாக புதர் மண்டி முள்காடாக காட்சியளித்திருந்ததை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி போல் ஆதி ஃபவுண்டேஷன் ஆதி மூலம் தமது சொந்த பணம் ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து பொதுமக்கள் பலரின் ஒத்துழைப்புடன் ஏரியை தூரெடுத்து நடைபயிலவும், கார் சுற்றி வரும் அளவிற்கு சுமார் 10 அடி அகலமுள்ள கரையை உண்டாக்கி 100க்கும் மேற்பட்ட வகை சுமார் 5000 மரங்கள், 5000 பனை மரங்களால் நிரப்பப்பட்டு வளர்ந்து வருவதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருப்பதாக ஆதி ஃபவுண்டேஷன் ஆதி மூலம் அவர்களை நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு வெகுவாக பாராட்டினார் என்று உடன் சென்ற சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தெரிவித்தார். இண்டூர் ஏரியை பார்வையிட வந்ததின் நினைவாக அன்பு, சக்கரவர்த்தி ஆகியோர் கொய்யா மர கன்றினை நட்டது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தென்காசி மாவட்டத்தில் 19 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். தென்காசி மாவட்டம் ஆவுடையானூரில் உள்ள பொன்னம்பல நாடார் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் சிவ சரஸ்வதி வித்யாலயா ஆகிய இரு பள்ளிகளில் 19 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். இதற்கான கலந்துரையாடலை கலாம் ஜோதி மாணவர் பிரணீத் ஆகாஷ் வழி நடத்தினார். இந்த இரு நிகழ்விலும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சோமசுந்தரம், அமைப்புகள் துறை பொறுப்பாளர் சண்முகம், தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் காயாரோகன், மண்டல பொறுப்பாளர் நெல்லை வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சிவ சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் ஒருங்கிணைப்பினை அமர் சேவா சங்கமும், ஆவுடையானூர் பள்ளியில் ஒருங்கிணைப்பினை லட்சிய ஆசிரியர் பால சர்தார் அவர்களும் செய்திருந்தனர். இதன் மூலம் தென்காசி மாவட்டத்தில் மாணிக்க மாணவர் துறையின் பலம் அதிகரித்திருப்பதாக மாவட்ட பொறுப்பாளர் காயாரோகன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. திண்டுக்கல் மாவட்டம் சின்ன கலையம்புத்தூர் கிராம வளர்ச்சி குழு சந்திப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சின்ன கலையம்புத்தூரில் கிராம வளர்ச்சி குழுவினர் சந்தித்து ஜனவரி 26 கிராம சபையில் பங்கேற்று மக்களை வழிநடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் வெள்ளைச்சாமி, ஈஸ்வரன், பாலகுமார், சுரேகா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. குடியரசு தினத்தை முன்னிட்டு முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டது. தேனி தர்மாபுரி கிராமத்தில் உள்ள முன்னாள் இராணுவத்தினரை சந்தித்து இந்திய அரசியலமைப்பு சாசன முகப்புரையை வழங்கி குடியரசு தினத்தில் உறுதிமொழி எடுக்கவும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென தாம் கூறிய ஆலோசனையை மகிழ்வுடன் ஏற்று அப்படியே செய்வதாக உறுதியளித்தனர் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.